இந்த சினி ஃபீல்டில் ஒரு முழு ஆம்பளையாக அழகாக தெரிகிறது எனக்கு வந்து ஜெயம் ரவி தான் தெரியும். அந்த ஹைட் அண்ட் வெயிட்டு, அந்த லுக் வைஸ் எல்லாமே. ஆனால் அவரே குழப்ப விட்டுட்டாங்க போட்டு மண்டை ஓடி போச்சு. அப்படி தானே அவருக்கு கிருகிருன்னு ஆகிட்டு. கடைசியாக இருந்த கெனிஷாவும் எஸ்கேப் பண்ணணும்னு இவருக்கு உறுதி ஆகிட்டு. நடா வாழைய விட மாட்டேறீங்க. கெனிஷா பாப்பா பறந்து போயிட்டு துரத்தி விட்டா ஓடி போகிற நட்பாமா புரிய முடியுமா? அவங்க ஆர்த்தி கரெக்டாக வக்கீலாகவே தான் இருப்பாங்க போல இருக்கு. வக்கீலாகவே இருப்பாங்க போல இருக்கு. எப்படா வாயை திறப்பாங்க. ஒரு பெட்டிஷனை போடுவோம் மேலே டம்னு கொண்டு போய் உங்கள் மனது திருப்தி அடைஞ்சிருக்கும். அப்படி தானேம்மா? முதல்ல ஆரத்தியை பற்றி பேசுறீங்க, இப்போ ஆரத்தி எடுத்துருக்குங்கிற போயிட்டு நல்லா இதை மஞ்சள்லாம் வச்சு சூடனை கொளுத்தி வச்சு ஆரத்தி எடுங்க. அப்போ இப்போ ஜாய் கிறிஸ்டா இப்போ அங்கே போயிட்டாங்க. முடிஞ்சது 2 குழந்தை பஞ்சாயத்து முடிஞ்சுது. நேராக தாவே கதை அடுத்தது போஸ்டிங் தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஆர்த்தி, ரவிமோகன், கெனிஷா இந்த பஞ்சாயத்து முடிகிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அது முடியாத மாதிரி நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. இடையில வந்து பிரஸ் மீட்லாம் வச்சு அழுதாரு. அப்புறம் சாமிக்கு மாலை போட்டு கோயிலா சுத்த ஆரம்பிச்சாரு. இப்ப திருப்பி மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த நாடகம் நடக்கும். விவேக் கூட ஐயா இறந்து விட்டார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கு ஒரு மாமியா வரும். அதை வச்சு தான் நாடகத்தை ஓட்ட போகிறோம். டேய், இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த மேட்ரு போயிட்டுருக்கு. கெனிஷா கூட வெளிநாட்டில் 5000 ரியால் பெனால்ட்டி போட்டிருக்காங்க போல இருக்கு. சரி, பரவாயில்ல விடுங்க. கெனிஷா பாப்பா பறந்து போயிட்டு இவர் என்ன பண்ணி விட்டாரு, நெகட்டிவிட்டி கேள்விப்பட்டிருக்காதுன்னு நெகட்டிவிட்டி. ஏமா துரத்தி விட்டா ஓடி போகிற நட்பாமா புரிய முடியுமா? சரி, போயிட்டாரு. நானும் சரி ஆரம்பத்தில் ஆர்த்திக்கு கொஞ்சம் ஃபேவராக பேசினேன். கண்டுபிடிச்சிட்டு ஜெயம் ரவி எனக்கு பிடிக்கும், அதனால் பேசுவேன். என்னோடய நண்பர் ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ். அவங்க யார், என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஜெயம் ரவி. அதனால் அப்போலேருந்து ஒரு பிடிக்கும். 2வது அவர் சொல்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கு. பெரிய எடிட்டரோட பிள்ளை, அண்ணன் பெரிய ப்ரொடியூசர், டைரக்டரு. இந்த சினி ஃபீல்டில் ஒரு முழு ஆம்பளையாக அழகாக தெரிகிறது எனக்கு வந்து ஜெயம் ரவி தான் தெரியும். அந்த ஹைட் அண்ட் வெயிட்டு, அந்த லுக் வைஸ் எல்லாமே. ஆனால் அவரே குழப்ப விட்டுட்டாங்க போட்டு மண்டை ஓடி போச்சு. அப்படி தானே அவருக்கு கிருகிருன்னு ஆகிட்டு. அங்கிட்ட போட்டு இழுத்தோன்னே கடைசியாக இருந்த கெனிஷாவும் எஸ்கேப் பண்ணணும்னு இவருக்கு உறுதி ஆகிட்டு. நடா வாழைய விட மாட்டேறீங்க. கடைசியாக ஒரு பொண்ணு புரிஞ்சிட்டு வந்து அவளையும் தருத்திட்டீங்கடான்னு டாப்பில். நட்பு அதாவது நான் பொண்ணு தானே, நட்பு. சரி, ரைட்டு, நான் ஒன்றும் சொல்லலைப்பா. நீங்கள் ஏதாவது ஜென்சி ஹிட்ஸ், நான் ஏதாவது பேச போய் என்ன ஏதாவது வாயை பிடிங்க ஏதாவது தெருவில் விட்டு போயிருக்கேன்னு. நட்பு ஓகேவா? நட்பதிகாரம் வள்ளுவனே சொல்லியிருக்காங்க. நட்பதிகாரம். கோர்ட்டில் இவங்க ஒரு ஆர்டர் வாங்கி வந்திருக்காங்க. இது டைவர்ஸ் கேஸ் நடந்ததில்ல. ஜெயம் ரவிக்கு ஒரு பொண்டாட்டி ஆர்த்தி மட்டும் தான் இல்லை, மாமியா வரைக்கும் பிரச்சனை. ஏய், நீ உன் மாமியா கையில அடி வாங்குறியாம அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. கோர்ட்டில் கேஸ் நடக்கக்குள்ள ஒரு ஆர்டர் ஒன்று, ஸ்டே ஒன்று வாங்கி வந்திருக்காங்க. என்னென்னா, இது வரைக்கும் இதுக்கு பிறகு சோசியல் மீடியாவிலையோ பொது வெளித்தளத்துலையோ ஒருத்தர் பேசிக்கொள்ளக்கூடாது, பேசிக்கிட்டால் அது வயலேட்டிங்னு. இவர் ப்ரெஸ் மீட் வச்சார்ல, ப்ரெஸ் மீட் வச்சு என்னை வாழ விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னார். அவங்க கூட சொன்னார், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காப்புல, பார்க்க விட மாட்டாங்க, அவன் அழுதாரில்ல, அது மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னது. அது பேக் ஃபயர் ஆகிட்டு. அவங்க ஆர்த்தி கரெக்டாக வக்கீலாகவே தான் இருப்பாங்க போல இருக்கு. வக்கீலாகவே இருப்பாங்க போல இருக்கு. எப்படா வாயை திறப்பாங்க. ஒரு பெட்டிஷனை போடுவோம் மேலே டம்னு கொண்டு போய் பெட்டிஷனை போன கோர்ட்டு. இல்லை, வழக்கில் உள்ள ஆர்த்தியும் ஜெயம் ரவி தான் பேசக்கூடாது. அப்படி பார்த்தா இப்போ நானும் தான் பேசுகிறேன், நீனும் தான் பேசுகிறேன், அப்படியே ஆகிடும்ல. அது ஒரு பெட்டிஷன் வந்து அலோவ் ஆகி ஜெயம் ரவி சாரி சொல்லிட்டார் போல இருக்கு. பகிரங்க மன்னிப்பு கோரிட்டார். இருக்கும் இடத்துலேருந்து அப்படியே மன்னிப்பு கேட்கும் ஒரே ஆள் நம்ம தான் சொல்லி இறங்கிற வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது? நெருக்கடி பண்ணால் எனக்கு என்னமோ ஜெயம் ரவி அதுல் சுபாஷ் மாரி அவர் டார்ச்சர் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரில. அதுல் சுபாஷ்னு ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டார் தெரியுமா? பெங்களூரில் வரதட்சணை கேட்டு கொடுமையில் போட்டு கேஸை போட்டு இழுத்து கடைசா எலான் மாஸ்க்கு பேட்டரிக்கார் வைக்கிறான் பாரு, அவருக்கு வரையும் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டாப்புல. பிடிக்கலைன்னா விளையுங்க நாகரிகமாக. அது யாராக இருந்தால் தான் என்ன, இதை செட்டில்மெண்ட் வேணால் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிடணும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு பேட்டி சொன்னார், காசு இல்லை அவ்வளோதானே அப்படின்னாரு. அப்பயே முடிவு பண்ணிட்டார், தண்டை பணம் இல்லை, எல்லாத்தையும் இவங்க வாங்கிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க வாங்கிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க.
இப்படி ஒரே குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டல. குழந்தைங்க ஃபீஸ் கட்டலங்கிறாங்க, இப்படி பல குழப்பம். அவங்க மாறி 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 ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இது பொது வழியில் வந்து வைக்க 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 வந்து இந்த யூடியூப்லலாம் பேசுவாங்க, காரி துப்புவாங்க, காரி மூஞ்சுவாங்க, எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லோரும் பேசுகிறாங்க, சேனலில் பேசுகிறாங்கன்னு சொல்லி அந்த ஆர்த்தி பாப்பா வேறு ஒரு பேட்டி கொடுத்துருந்து போகிறது, தொலைக்காட்சியிலலாம் பேசுகிறாங்கன்னு பேசதாமல் செய்வாங்க. நீங்கள் ஒரு ஃபெமிலியர் ஃபிகர், நீங்கள் உங்கள பேசுவாங்க தான். அவர் ஒரு ஹீரோவாக நடித்தவர், அவர் பேராண்மை படம் நடித்தவர், நிறைய நல்ல மூவிஸுக்கு கொடுத்தவர், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் நடித்தவர், ரொம்ப அழகான ஒரு அம்மா பிள்ளை பாசத்தை கனெக்ட் பண்ணி ஒரு படம் கொடுத்தாரு. தனி ஒருவன், ஜெயம்னு ஒரு படம், அதுதான் முதல் படம். கயத்தை கட்டி இறக்குவாங்கல்ல தூக்கு மாட்டுற மாதிரி, லவ் பண்ண போவாரா இல்லையா அர்த்தராத்திரியில், கவிதையே தெரியுமா, கவிதையே தெரியுமா அப்படின்னு கொண்டு இறக்கிடுவாங்க. விட்டுருந்தா சாதா மேலே விழுந்து கட்டுக்கிட்டுலாம் உடஞ்சிருக்கும். இந்த கயத்தோடு விட்டுறாங்கன்னு என்ன வருது எல்லாம், அதனால் பேசத்தான் செய்வாங்க. பட் ஜெயம் ரவி கோர்ட் ஆர்டர் தெரிஞ்சிருக்காதுமா, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்குறது தானே. ப்ரெஸ் மீட்டு சொன்னோன்னே எல்லாம் போயிருப்பாங்க. இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அவர் இந்த மாதிரி என்ன நெருக்கடி பண்ணுறாங்க, கெனிக்ஷாவும் இது மாதிரி இவங்க கொடுத்த டார்ச்சரில் போயிட்டு அப்படின்னு சொல்லி கெனிக்ஷா மேலே ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்கம்மா. ஆனால் அது எல்லாருமே மறுக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. அது ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க, கெனிக்ஷா வந்து பேசக்கூடாது சோசியல் மீடியாவில்னு, பேசக்கூடாதுன்னு. அப்புறம் அந்த பதிவுகளெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை எம்டி பண்ணாங்க. அதை ஆனால் அதை மறுக்கிறாங்களே, எல்லாருமே மறுக்கிறாங்க, என்னன்னு தெரியலையே. கெனிக்ஷாவும் மறுக்குது, நான் அப்படி ஒன்றும் போட்டு ரிலீஸ் பண்ணலங்குது. யாராவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தா வெளியிடுங்க, அதுதான் வேறு என்ன பண்ண முடியும். அவங்களும் போட்டுட்டு இல்லைங்கிறாங்க, ஜெயம் ரவி இல்லைங்கிறாரு. என்றைக்கோ எப்படியோ ஜெயம் ரவியை மன்னிப்பு வைக்க வச்சுட்டீங்க, உங்கள் மனது திருப்தி அடைஞ்சிருக்கும், அப்படி தானேம்மா. ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்தை ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம், ஜாய் கிறிஸ்டா. வாவ், வரே வா. ஜாய் கிறிஸ்டா இப்போ தாவைக்கால இணைஞ்சிருக்காங்க. தாவைக்கால இணையலைன்னா தான் நீ ஆச்சரியப்படணும், இணைஞ்சதுக்கு ஆச்சரியப்படுறது என்னமா இருக்குது. ஆரத்தி போய் எடுத்துருங்க, முதல்ல ஆரத்தியை பற்றி பேசுகிறீங்க, இப்போ ஆரத்தி எடுத்துருங்கிற போய்ட்டு நல்லா அதை மஞ்சள்லாம் வச்சு சூடனை கொளுத்தி வச்சு ஆரத்தி எடுங்க. முன்னாடியே போயிருக்கலாம், எம்எல்ஏ ஆகிருக்கலாம், வாண்டடில் இருந்தாங்க, இருக்கட்டும். குழந்தை வயசு அங்கங்கே அலைஞ்சி தானமா இனிஷியல் பிடிச்சாங்க, மாடிப்படியாக ஏறி ஒரு வழி ஆக்கி தான் பாடியா ஒரு ரிவென்ஸ் இந்தளவுக்கு எடுக்க முடியுது. எடுக்கிறாங்களே, சாமர்த்தியம்தான். தாவேக்கால பொறுப்பு போட்டுடலாம் அவங்களுக்கு, ஜாய் கிறிஸ்டாவுக்கு. இப்போ கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது, ஏன்னா மாதம்பட்டி ஓகே என் குழந்தை தானே, டிஎன்ஏ டெஸ்ட் ஆகிடுச்சுல, என் குழந்தை தான், அந்த குழந்தைக்கு எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் குக்கு வித்து கோமாளிக்கு, டூ பாட்டு பாடிட்டு, அவ்வளோதான். இவங்க போயிட்டாங்க, பல லட்சம் யூடியூப் சேனலில் சம்பாதிக்க விட்டுருப்பாங்க, இவங்க தான் ஓட விட்டு, கண்டென்ட்டை ஓட விட்டு. அப்படியே அவங்க இப்போ தாவேக்கா போயிட்டாங்களா, யானாவே போயிட்டாங்க. தானே போய்க்க வேண்டியதானே, அப்படி தானே இருக்குல்ல. வரும் ஆன்லைனில் இது போட்டுக்க வேண்டியதான். நீங்கள் தேட்டரில் ஒரு ரெட் பஸ்ஸு போடுறீங்களம்மா, ரெட் பஸ்ஸு சினிமாவெல்லாம் போடுறீங்கள, பலாசோ புக் மை ஷோ பாருங்கள், புக் மை ஷோ, அதில் அப்படி போட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் ஆதாரம் அவங்க வந்துடும், நீங்கள் தாவேக்கால் இணைந்து விட்டீர் அப்படின்னு சொல்லி நேராக போயிட வேண்டியதான். இந்த அண்ணாமலையே 11 லட்சம் பேர் சேர்த்து விட்டாங்கிறாரு 1 ஹவரில். யாரை நம்புறதுன்னே தெரியல, பார்த்து பேசுங்க. அண்ணாமலை கூட நாளைக்கு முதலமைச்சர் ஆகிடுவார் போல இருக்குது. எல்லா கட்சியிலையும் ஒரு ஆன்லைனில் அப்லோட் பண்ணி வச்சுக்க பாப்பா, எல்லா கட்சியிலையும் போட்டு ஒரு அப்லோடு பண்ணி வச்சுக்க, யார் வந்தாலும் கொண்டு கொடுத்து சீட்டை வாங்கிக்கலாம். இல்லை இப்போ நிலவரம் அப்படி தான் இருக்குது, கலவரமாக இருக்குது, ஒன்றுமே புரியலை. மந்திரி யார் ஏம்மா, நம்மலாம் ஒரு கட்சியில் எல்லாம் ஒருத்தவங்களை சந்திக்கவே முடியாது, ஆனால் அந்த மந்திரியெல்லாம் சர்வசாரம் தம்பி மாரி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்களே, பர்ஃபெக்டாக பண்ணால் சந்தோஷம்தான். அப்போ இப்போ ஜாய் கிறிஸ்டா இப்போ அங்கே போயிட்டாங்க, முடிஞ்சுது, 2 குழந்தை பஞ்சாயத்து முடிஞ்சுது, நேராக தாவேக்கா தான் அடுத்தது போஸ்டிங் தான். அவன் ஏற்கனவே விஜயோட ஜில்லா படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர் தான் நம்ம ஜாய் கிறிஸ்டா, அதையாமல் சொல்லவே மாட்டேற, வாய்க்குள்ளே வச்சுக்கிற. விஜய் சார் இருக்கார்லம்மா, தமிழக முதல்வர், அவருக்கு ஏற்கனவே காஸ்டியூம் டிசைனர் தானே அவங்க ஜில்லா படத்தில். அப்போ நெருக்கம் இருக்காதானே, அந்த நீ தான் விரசமாக பார்க்குற, நெருக்கம் இருக்குல்லம்மா. நெருக்கம்னா தெரியும்ல, சார் இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்குது சட்டை, இதை டைட் பண்ணுங்கள், காஸ்டியூம் டிசைன் ரைட், ஓகே சார் ஃபிட்டாக இருக்குது, ஓகே இந்த ஃப்ரேமுக்கு இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறது தான் காஸ்டியூம் டிசைனர். சரியான தொழில், சரியான காசு. அந்த அம்மா தான் கேரியரை கெடுத்துவிட்டு ஜில்லா படத்தை பிடிச்சது அப்படியே போய்ட்டு ஜனநாயகம் வரைக்கும் போயிருக்கணும்னு ஃபாலோ பண்ணி, யாரை வேணுமோ லவ் பண்ணுங்கள், என்ன வேணுமோ செய்யுங்க, ஆனால் உங்கள் கேரியரை விட்டுறாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கேரியர் என்ன அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். பேஷனுக்காக கேரியரை விட்டுறாதீங்க, ஆனால் கேரியருக்காக பேஷனை விட்டுருங்க. என் கேரியர் என்ன, பேஷன் என்ன, பேசுறது. எதை விடணும், எது முக்கியம்,
முக்கியம். அதுதான் முதுகெலும்பு. இது இந்த விங்ஸ் எலும்பு மாதிரி, அந்த கிளை எலும்பு பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்குல்ல, ரிப்ஸ் மாதிரி. இந்த ஒரு ரிப்பு கட்டாகிறதால நான் செத்து போயிட மாட்டேன். ஏன் நான் இருக்கிற அது இல்லாமல் கூட இருக்கலாம், சர்ஜரி பண்ணிலாம் இருக்காங்க. ஆனால் முதுகெலும்பு இல்லைன்னா என்ன ஆகும்? காலினி படுத்த படுக்க தான், கோமோவில் போயிடுவேன், இல்லை ஏதோ கொலாப்ஸ் ஆகிடுவேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தொழிலை ஜாக்கிரதையாக பண்ணணும். ஜாக்கிர் செல்டாவுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லுவோம், உன் தொழிலை ஏமா விட்ற, அதை இறக்கி பிடிச்சிக்கோ. இந்த கட்சிக்கு போயிட்டு வேலையை காலி பண்ணுறது அதுமாரிலாம் போனால் அண்ணாமலை மாதிரி போகணும். அண்ணாமலை மாதிரி ஐபிஎஸ் பதவி துறந்துட்டு வந்து பல பேர் சொன்னான், சரியா பைத்தியக்காரனாக இருப்பான் போல இருக்குது, ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு துப்பாக்கி வச்சுட்டு சுற்றாமல் வேலையை விட்டுட்டு வர்றான்னு சொல்லி. ஜெட் கேட்டகரிக்கு பாதுகாப்பில் இருக்கார். எதில் இருக்கார்? சுப்பிரமணிய சுவாமி தெரியுமா? எந்த பதவியும் கிடையாது அவருக்கு இந்த நாட்டில். ஆனால் அவரும் ஜெட் கேட்டகரி பாதுகாப்பில் இருக்கார். ராவோட ஏஜென்சி அவரெல்லாம் அந்த மாதிரி பாதுகாப்பில் அண்ணாமலை சுற்றுறாரு. தன்னிட்ட இருந்தாலும் ஒரு துப்பாக்கி தான், ஒரு துப்பாக்கின்னு இந்த பிஸ்டலியா இடுப்பில் வச்சுருக்குது. இப்போ சுற்றி துப்பாக்கி கன்னு, மிஷின் கன் சட்ட சட்டச்சுன்னு விட்டுருவாங்க. அது மாதிரி வேலையை விட்டு வரணும். எதுவும் விட்றதா இருந்தால் சொல்கிறேன், அது தான் கேரியரை விட்டுறக்கூடாது. அதுதான் ஜெயம் ரவி சாருக்குன்னு சொல்கிறேன். நான் படம் நடிக்க மாட்டேன், இந்த முடிவுக்கு வர வரேன்னு சொன்னார். இன்னும் 10 வருஷத்துக்கு முடிவுக்கு வராது. அப்புறம் உன்னை அப்பா கேரக்டர் தான் கூப்பிடுவாங்க. இப்பயே அப்படி தான் கூப்பிடுவாங்க, அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளைன்னு. அதையா விட்றீங்க? படத்தை போய் நடிங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். வேலையில் ரிசர்வ் ஆகிட்டாலே பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? ஐடியல் மைண்ட் டெவில் பேரடைஸ். சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது வேலையில் உட்படுத்திக்கணும். நம்மளே வேலையை ஏற்பாடு பண்ணணும். இதான் ஒரு வேலை, இது ஒரு வேலை, இது ஒரு மூவ் ஆரம்பிச்சோன்னா டேக் ஆஃப் ஆகிடலாம். அதுக்கு சொல்கிறேன், கேரியரை விடாதீங்க ஜெயம் ரவி சார், போய் படம் நடிங்க. என்ன உங்களுக்கு எதுவும் மார்க்கெட் இல்லையா என்ன? இல்லை பட்ஜெட் படத்தில் நடிச்சுட்டு போங்க, 4 பேர் நல்லா இருந்துச்சு போட்டோம் உங்கள் பேரை சொல்லி. தொடர்ந்து பேசும் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.